ஏ பிள்ளைல அந்த கோலப்பொடி எடுத்துட்டு வாங்கலாம். ஏட்டி சந்தியா, நான் இந்த வாட்டியெல்லாம் பிக் பாஸே பார்க்க மாட்டேன். நான் மட்டும் என்ன பார்க்கவா போறேன்? இது பிக் பாஸா? அவனோ பாட்டுக்கு என்ன தெல்லாமோ எடுத்து வைக்கானுவேன். நான் உங்களை கூப்பிடுது. ஏடி சந்தியா, நம்ம அம்மா கூட்ட போல இருக்கு, போய் என்னன்னு பார்த்துட்டு வா. ஏன் நீ போய் பார்த்துட்டு வா, நான் இது போனோம். காலை முடிச்சு போட்டுருவேன். ஆனா என்னம்மா, நேத்தை வாங்கின கோலப்பொடி எடுத்துட்டு வாங்கட்டி. ஆட்டுமா எடுத்துட்டு வரேன். டி சந்தியா, நீ தானே நேத்தி அம்மா தந்த கோலப்பொடி எங்கேயோ கொண்டு போய் வச்ச, எடுத்துட்டு வந்து குடுட்டி. நான் எங்க வாங்கினேன்? நீ தானே ஒரு மாதிரி துள்ளிட்டு போய் வாங்கின, நான் கோலப்பொடியை வச்சுக்கிடலாம்னு சொல்லிட்டு. டி சந்தியா, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, செவுட்டெல்லாம் அடிச்சு பேத்துருவேன். பேப்ப ஏட்டி உனக்கு இன்னும் ஞாபகம் வரலையாட்டி? அம்மா என் பேரை சொல்லி தந்தோம், நீ புடுங்கிட்டுல ஓடுன. ஏட்டி இப்படி தப்பள மாதிரி பேசிட்டு இருக்காதட்டி, எனக்கு கோவம் வந்து அடிச்சு விடுவோம் பாத்துக்கா. ஏட்டி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், நல்லா யோசிச்சு பாரு. சரிடே சரி, நான் யோசிச்சு பாக்கேன். ஏட்டி நான் உங்களே நாளை கோலப்பொடி வாங்கி தரேன் டி. நீ நேற்றைய தினமா சொல்லி கூட்டிட்டு வந்த, இன்னும் கண்டிப்பா நான் உனக்கு கோலப்பொடி வாங்கி தருவேன்னு. அதாம்மா, எங்களுக்கு இன்னும் கண்டிப்பா கோலப்பொடி வேணும். நீ நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன்? நாளை கழிச்சு வாங்கி தரேன்னு சொல்லுவேன். ஏட்டி சொன்ன கேளுங்கட்டி, அவன்ட்டு ஏட்டி போய் நான் கோலப்பொடி வாங்குக்கு. ஏன் கேட்ட கோலப்பொடி தரமாட்டேன் நான் சொல்ல போறாரு? தரதானே போறாரு உனக்கு. ஏட்டி அவனை மண்டையை பாருங்கட்டி, ஒரு மாதிரி வலிச்சு வச்சுட்டு கிறுக்கம் போல இருக்கு. அவனை பார்த்தாலே பயமா இருக்குட்டி. எனக்கு என்ன தெரியாது, என்ன பண்ணுவியா அதை? எனக்கு நீ கோலப்பொடி வந்திருக்கணும். ஏட்டி ஏன்டி இப்படி பண்ணி வச்சு? சாயங்காலமாவது வாங்கி தரேன் டி. அப்பா வந்தவரை அப்பாட்ட சொல்லி வாங்கி தரேன். அப்பா வேலை டென்ஷனை மறந்துடுவாருமா. தம்பி நீ போப்பா. சரி அண்ணே, நான் போயிட்டு வரேன். அங்க திரும்பி பாரு, அந்த கோலப்படி தாத்தாக்குள்ள, தாத்தா தான் வித்துட்டு இருக்காரு. இப்ப மாதிரி போய் வாங்கிதா, ஒரு நொண்டி சாக்கு சொல்லாம. எப்போ இவ்வளவு கோலம் போட்டு அங்க தள்ளி இருக்க போலதான் நெல்ல அழிஞ்சு நிக்காளுவ. தாத்தா, கோலப்படி எல்லாம் என்ன ரேட்டு எப்படி? நல்ல கோலப்பொடிமா, ஈரம் ஒண்ணுமே இல்ல, விலையெல்லாம் பழைய விலை தான். நீ ஏடி, உங்களுக்கு பிடிச்ச கலரே எடுங்கட்டி பார்த்து. எம்மா, எங்களுக்கு எல்லா கலர்லயும் ஒவ்வொன்று வேணும். என்ன எல்லா கலர்லயும் ஒவ்வொன்று வச்சு தாங்கலாம். என்னம்மா? எவ்வளோண்ணே? ஒரு 200 ரூபா போல தாமா. என்னண்ணே கொள்ள விலை சொல்லிட்டு உங்களுக்கு தோணியதான் விலைன்னு போட்டுட்டியலோ? நியாயமான விலை நீங்க சொன்னனால தானே நான் உங்கள்கிட்ட வாங்கினேன். 200 ரூபான்னா எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் இந்த கோலப்பொடி. ஏட்டி நம்ம அம்மா வேற பேச தொடங்கிட்டா, நீ கொள்ள அடிக்காம விட மாட்டா பாத்துக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு 150 ரூபாய்க்கு தாங்க, நான் வாங்கிட்டு போறேன். இன்னும் உன ஞாபகம் வரலன்னா உன் மூளை தீ வச்சு கொளுத்த வேண்டியதான். ஏட்டி ஞாபகம் வந்துட்டி, அந்த ரூம்ல தான் கொண்டு வச்சிருந்தேன். இவ்வளோலாம் வீட்டில் வச்சிருக்கிறது சும்மா இருக்கலாம். ஏட்டி உன்ட்டு கேட்கணும்னு இருந்தேன், இன்னும் உங்க ஸ்கூல்ல ஓணம் செலிப்ரேஷன் ஒன்றும் கிடையாதா? மணி 7 தானே ஆகுது, இன்னும் 9 மணிக்கு தான் ஸ்கூலு. 2 மணி நேரத்துல பூவெல்லாம் வச்சு கிளம்பிடுவியா? அதுல தான் நான் கெத்தே. எம்மா என்ன கோலப்பொடி? சரி, நீ அம்மா கோலம் போட போற? பின்ன இவ்வளோ நாள் வேற எவ்வளோ ஆட்டி வந்து கோலம் போட்டுட்டு இருந்தா? நான் தானே போட்டுட்டு இருந்தேன். சரி போட்டா நல்லதுதான். சரி அம்மா, எங்களுக்கு இன்னைக்கு கலர் ட்ரெஸ் தான். என் துணியை அயன் பண்ணி வச்சிருவியா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி மக்களே. சின்ன பொண்ணு, வீட்டில் கோலம் ஒன்றும் போடலையா? இப்படி சுற்றி நடக்க? ஏக்கோ, நான் என்னைக்கோ கோலம் போட்டிருக்கேன். எங்க மாமியார் தான் கோலம் போட்டுட்டு இருந்து. நான் இந்த நம்ம கோயில்ல எல்லாரும் பெரிய கோலமா போடுது அவல்ல, அதான் அதை பார்க்க போறேன். நீங்களும் வாரியலா? இரு சின்ன பொண்ணு, இந்த கோலத்தை போட்டுட்டு வாரேன். ஏன் இந்த பிள்ளைகளுக்கு கோலம் போட தெரியாது? அந்த பிள்ளைகிட்ட லைட்டா சத்தம் கட்டிடுவாங்க, கோலம் போட்டு வைங்க, அதுவா போட்டு வைக்க. நம்ம வாங்க கோயிலுக்கு போலாம். சரி சின்ன பொண்ணு, வா கோயிலு போ. ஏட்டி சத்யா, என்னப்ப ஒரு துணி கூட என்ன அயன் பண்ண விட மாட்டியா? ஏட்டி தலையில வைக்க பூ எங்க இருக்குன்னு தாண்டி உன்ட்ட கேட்க வந்தேன். அம்மா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்க, போய் பாரான். சரிடி. காரியம் அவன்னா மட்டும் பல்ல காட்டி காட்டி நல்லா பேசுவா. ஏட்டி எனக்கு கொஞ்சம் வச்சு காட்டி. ஏட்டி சத்யா, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேனா? சரி டி, நல்லா டான்ஸ் ஆடுறேனா, மானத்தை கெடுத்திடாத. மக்களே, அம்மா எங்க போனா? அம்மா வாப்பா, அம்மா இருக்கால கோயில்ல, எல்லாரும் சேர்ந்து பெரிய கோலமா போடுது, அவன் அதுக்கு தான் போயிருக்கா அம்மாவும். இவளை வீட்டுல சும்மா இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த நெடுவாளி கூட சேர்ந்து சுத்திட்டே நடக்காடே அம்மா. வீட்டுக்கு வந்து கிடந்துட்டு இடுப்பு வலி, கால் வலி, கை வலின்னு மனுஷனை உறங்க விட மாட்டா. அம்மா அப்படிதானப்பா, உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? சரி மக்களே, உனக்கு காலேஜ் கிடையாதா? உண்டுப்பா, எங்களுக்கு இன்னும் லேட்டா போனா போதும், 1 மணிக்கு பிறகு. சரிம்மா. மக்களே, அம்மா வந்தான்னா எழுப்பி விடுங்க. என்ன? சரிப்பா. லே அஜய் ஜெகன் போமா. சரில போ. லே ஏன் சிரிக்கிய? கூட உள்ள நீங்களே சிரிச்சா எப்பல?
சுபி, நீ போட்டுட்டு வந்திருக்க கெட்டப்ப பார்த்தா யாரெல்லாம் சிரிக்காம இருப்பா? போ, பாட்டியே சிரிக்காத. பாட்டியோ? தம்பி கொஞ்சம் உங்களாலே சேரிய மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடலாம்ல தம்பி. இந்த பெண்ணுகளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு தந்தா யாரு தான் சிரிக்காம இருப்பா? பாட்டியோ? நான் வேணும்னு என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன். எங்க ஸ்கூல்ல ஒரு காம்படிஷனுக்கு எங்க டீச்சரே என்ன சேர்த்து விட்டுட்டாவ. நான் கூட அது போகல. பாட்டி உருட்டு. பின்ன நானெல்லாம் ஆசைப்பட்டு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியும் இருக்கலாம். இப்பெல்லாம் பண்ணாதீங்களே. இன்னும் இந்த ஸ்கூல்ல போய் யாரெல்லாம் எப்படியெல்லாம் சிரிக்க போறா அவ்வளோ தெரியலையே. ஜெகலே, இவன் இன்னைக்கு ஆடுக டான்ஸ நம்ம ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி உங்க வீட்டுல போட்டு கொடுப்போம், சரியா? கொடுப்போம். சும்மா இருங்க. ஃபர்ஸ்ட் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை விட்டு தூக்கணும்ல. மூடிட்டு நாங்க வர காம்படிஷனுக்கே வந்திருக்கலாம்ல. அதை விட்டு நான் எதுக்குமே போக மாட்டேன். சும்மா இருந்து நீங்க எல்லாம் காம்படிஷன் பண்றத பார்ப்பேன்னு சொன்னா இப்படிதான் உனக்கு ஆகும். நான் அஜய் உன்னை எவ்வளோ கூப்பிட்டோம் லே சுபி வாழ ஜாலியா இருக்கும் பீரியட் எல்லாம் கட் அடிக்கலான்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ எந்த சாரும் வரமாட்டாவ, அவங்க எல்லாம் ஓணத்துக்கு வேண்டி ஏதாவது பண்ண போயிடுவாவ, நாங்கெல்லாம் ஜாலியா கிளாஸ்ல கிடந்து டான்ஸ் ஆடுவோம்னு சொன்னேன். இப்போ நீ கிளாஸ்ல கிடந்து டான்ஸ் ஆட மாட்ட, பெண்ணு போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆட போறேன். லே யாம்பள ஜெகன், சும்மா இராம்பள. லே ஜெகன், இன்னைக்கு இவனை ஸ்கூல் ஃபுல்லா அவமானப்படுத்தி விடணும்னா? இன்னைக்கு சுபி ஆடிய டான்ஸை பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாவடே. எல்லாம் இந்த டீச்சரால தான். பேசாம கிளாஸ்ல கிடந்தேன். என்ன கூட்டிட்டு வந்து அவங்களே ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்களே அதில் ஆட சொல்லுக்காவ. சுபிலே, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ ஒத்தைக்கு ஆடினா கூட பிரச்சனை இல்லைல்ல. நீ இந்த பையன் மாதிரி கூட ஆட போறல. அதுவும் நமக்கு பிடிக்காத சி கிளாஸ் கூட ஆட போற. லே அஜய், இவனை இன்னைக்கு நினைச்சேனே சிரிப்பா வருதுல இவனை பார்க்க. பிறவே சுபி, இதுவும் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேல இந்த டான்ஸ. சரி வாங்கல, ஸ்கூலுக்காவது போவோம். அந்த டீச்சர் காலையிலேயே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வர சொல்லிச்சு. இப்போ கிடந்து அறுத்துட்டே கிடக்கும். அப்ப சுபி ஆட போறேல்ல, நல்லா ஆடு, சரியா? ராணி அக்கா, உமாவும் லட்சுமி அக்காவும் எங்க காணவே இல்ல? லட்சுமி உள்ள சாமியை கும்பிட போயிருக்க, உமா தெரியலையே. உமா செல்வாவை வேலைக்கு அனுப்பிட்டு வரேன்னு என்கிட்ட சொன்னா. நீங்க போங்க அக்கா, நான் பிறகு வரேன்னு. குள்ள கத்திரிக்கா, ஒரே வேண்டுதெல்லாம் ராணி அக்கா சொன்னாவ. அப்படி என்ன வேண்டினீங்க? வேண்டுதலெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. அப்படி வெளியில சொன்னா அது பழிக்காது. சரி, அப்ப கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ராணி அக்கா, லட்சுமி அக்கா, நீங்க 2 பேரும் கோலத்தை போடுங்க. நாங்களும் இந்த வசந்தி அக்காவும் பூவும் பறிச்சு எல்லாத்தையும் தொடுத்தெல்லாம் தாரேன்னா. சரி சின்ன பொண்ணு, பூ நிறைய வேணும் பாத்துக்க. இந்த கோயில்கிட்ட உள்ள செடியில எல்லாம் கிடைக்காது. நீ வேணா அங்க ரோட்ல போய் பறிச்சுட்டு வரியாமா? அங்க நிறைய பூ கிடக்கும்ல. ஆமாக்கா, கோயில்ல ஒரு பூ இல்லை. நான் வரும்போதுதான் பார்த்தேன். நானும் ரோட்டுக்கு போனோம் தான் இருந்தேன். இந்த அவ்வளோ இந்த கோயிலுக்கு வர அவ்வளோ வந்து இங்க உள்ள பூ அவ்வளோத்தையும் பறிச்சுட்டு போய் அவ்வளோ வீட்டுல போய் கோலம் போட்டிருக்காள்வ. அவ்வளோ பூ எடுத்தாலும் நம்ம கேட்க போனா அடிக்க வந்துடுவாள்வா சின்ன பொண்ணு. நான் எங்க வீட்டுல உள்ள பூவாவை எடுத்தேன். யாரோ வச்ச பூ இருந்து நான் என் பாட்டு பறிச்சுட்டு போனேன்னு. ஆமாக்கா, 4 முடி சொல்லுதுல இது மட்டும் தான் கரெக்ட். நான் ரோட்ல போய் நிறைய பூவெல்லாம் பறிச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சு எடுத்துட்டு வரேன், சரியா? சின்ன பொண்ணு, பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண கூடாது சின்ன பொண்ணு. அது நாட்டுக்கு நல்லதில்ல, நல்லதில்ல. ஓ அப்படியா, பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண கூடாதா? சரி, மஞ்சள் பையில வச்சு எடுத்துட்டு வருவோம். சரி, இப்ப அதுவாடே பெரிய விஷயம். எதுல வச்சு எடுத்துட்டு வந்தா என்ன? பூ நல்லா இருந்தா மட்டும் போதும். சின்ன பொண்ணு, பூ பறிக்குது, பார்த்து பறி சின்ன பொண்ணு. இந்த கிழிச்சிடாத பூ எல்லாம். அதுபோல நிறைய பூவெல்லாம் பறிச்சுட்டு ஒரே பையில வச்சிடாத சின்ன பொண்ணு, நசுங்கிரும். வேற யார்ட்ட இருந்தாவது ஒரு புது பையோ இல்லை ஏதாவது கடையில பையா பைசா கொடுத்தாது ஒரு புது பை வாங்கி அதுல வையனா பூ நசுங்கிராம.